ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப நாள் ஆச்சு மைக்கு பிடிச்சி. பிரைஸ் டு பி காட். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடி நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்றைக்கி என்ன மண்ணா ஆண்டவரே ஏசப்பா, இன்றைக்கி என்ன வார்த்தை ஆண்டவரே, பேசுகிறவரை நாங்கள் இல்லைப்பா, உங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இன்றைக்கி எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க ஏசப்பா, என்ன வார்த்தை கொடுக்க போகிறீங்க, இது மூலிமா நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேளுங்க. ஆண்டவரை நோக்கி ஒரு 30 செகண்ட் இந்த ஒரு ப்ரேயரை நீங்கள் பண்ணுங்கள். ஏசப்பா, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரை பேசுகிறது நான் அல்லப்பா, பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே எனக்கு வார்த்தைகளை கொடுங்க. ஆண்டவரே, பேசுகிறவர்களை இவர்கள் பார்த்தா ஆண்டவரே ஒன்றுமில்லப்பா, ஆனாலும் நான் பேசுகிற இயேசு பெரியவர். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டவரே, நான் பாவியான மனிதன். ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே நான் உண்மை குறித்து ஆண்டவரை பேசுகிறேன்ப்பா. நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படுங்க இந்த பிள்ளைகள் இடத்துல. கர்த்தர் நீர் அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த புனித வெள்ளிக்காய் ஆண்டவரை முதலாவது இந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இரண்டாவது எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மூப்பர்களுக்கு ஸ்தோத்திரம். 7 வார்த்தைகளை கேட்க வந்த இந்த ஜனங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். வாசிக்கலாம். இந்த 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 தருணத்தில் முதலாவது வார்த்தையை பார்த்தோம். அதாவது இந்த மன்னிப்பை குறித்து நிறைய பேருக்கு புரியா காட்டி கூட நிறைய பேருக்கு இந்த ஆன்லைனில் மூலிமா பார்க்குறவங்களுக்கு நல்லா ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இங்கே யாருக்கெல்லாம் நல்லா தெலுங்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அவங்களுக்கு உண்மையிலே அந்த வார்த்தைகள்லாம் பிரயோஜனம் இருக்கும். உண்மையிலே அருமையாக மெசேஜ் கொடுத்தாங்க. இந்த 2வது வார்த்தையை பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீர் என்னோடத்துல பரதேசியில் இருப்பா என்றார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரை பார்த்துங்க இயேசு சொல்றாரு? அதுவும் சொல்றாரு வெரிலி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரூலி, மெய்யாகவே. அழகாக தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவேனா நிஜமாவே, ரியலா, ட்ரூத், சத்தியம். நீங்கள் எங்கே இருப்ப இன்னைக்கு என் கூட பரதேசியில் இருப்ப. ஆண்டவர் யாரை பார்த்து அப்படி சொல்கிறாருங்க? வாசிக்கலாம். லூக்கா 23:40 வாசிக்கலாம். மற்றவன் அவனை நோக்கி, மற்றவன் இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே 2 கல்லர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். இப்போ நம்மளும் ஒரு கல்லர் தான். ஆண்டவர் என்ன பண்ணார்? அன்றைக்கி சிலுவையில் அடிக்கப்படும் போது 2 கல்லர்கள், இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன், நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நம்ம எந்த கல்லர் கூட்டத்தில் இருக்கிறோம்? 2 கல்லர்களை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒரு கல்லர் என்ன பண்ணான்னா வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி வாசனத்தை வாசிக்கலாம். 39 வாசிக்கலாம். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தன், நீ கிறிஸ்துவானா உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் இருந்தான். யாருக்கு சேலஞ்ச் பண்றான்? ஆண்டவருக்கு என்ன பண்றான்? சேலஞ்ச் பண்றான். இஃப் யூ ஆர் கிரைஸ்ட், நீ மேசையவானா, நீ உண்மையிலே தெய்வம் தான், ஃபர்ஸ்ட் நீ உன்னை நீ காப்பாத்து. அப்புறம் அதாவது இந்த பார்வை எப்படி தெரியுமா? அவருடைய பார்வை, உன்னாலே எதுவும் முடியல, நீ எப்படி என்ன பண்ண போற, எங்களை எப்படி ரட்சிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லனுடைய ஒரு பார்வை. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்? இந்த கள்ள கூட்டத்தில் இருக்கிறோமா? அப்படியே அடுத்த கல்லம் சொல்றான் பாருங்க, வாசிக்குங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தோம். எப்பா, நம்மளே இப்போ எங்க இருக்கிறோம்? அந்த ஆக்கினில இருக்கிறோம். நம்மளே தப்பு செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம பண்ண தப்புக்கோசம் என்ன பண்ணியிருக்கோம்? இங்க வந்திருக்கோம். தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த டைம்ல கூட உயிர் போற நேரத்துல கூட நீ யாருக்கு பயப்பட மாட்டற? தேவனுக்கு பயப்பட மாட்டற. அப்புறம் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். எப்படி? நாம செஞ்ச தப்புக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அப்புறம் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்று நடப்பிக்கவில்லையே, ஒண்ணுமே பண்ணலங்க என்று அவரை கடிந்து கொண்டு. ஹல்லேலூயா. அவர் எதுவுமே பண்ணலங்க. எதுவுமே பண்ணாததுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? அன்னைக்கு சிலுவையில அறிஞ்சாங்க. அவர் யாரு? அவர் ஒரு குற்றவாளி. உலகத்திலே உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், ஒரு ஜபம், ஒரே ஒரு ஜபம் தாங்க அந்த கள்ளம் பண்ணாரு, ரட்சிக்கப்பட்டாருங்க. ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ ப்ரேயர் பண்றோம் இன்னைக்கு. ஏன் நம்ம ப்ரேயர் எல்லாம் தாமம் ஆகுது?
லேட் ஆகுது. நம்ம நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுறோம்ல, ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு அது வேணும். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் கூட நிறைய தேவைகள்லாம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அநேக ஆண்டுகள் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். இன்னும் இந்த காரியம் நடக்கலை, இன்னும் அந்த காரியம் நடக்கலை, ஏசப்பா இது நடக்கலை அது நடக்கலை. நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கள்ளம் பாருங்க, நம்ம 1 மணி நேரம் ஜெபிப்போம், ஒரு சிலர்லாம் 1/2 மணி நேரம் ஜெபிப்பாங்க, இன்னும் ஒரு சில மணி நேரம் 2, 3 அப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரே செகண்ட் தாங்க இந்த ஜெபம். என்ன சொன்னாராம் அவரு, சொல்லுங்க. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடியேனை நினைத்தருளும். பா, நான் ஜபங்க. இந்த மாதிரி ஜபம் நம்ம யாருன்னா பண்ணியிருப்போமா? சும்மா நம்ம வந்து நம்ம தேவைகளை குறித்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ எம் நாட் பிளேமிங் எவ்ரி ஒன். நான் எல்லாரையும் குற்றப்படுத்தலை, என்னையும் சேர்த்து தான் நான் இந்த இடத்துல நான் இந்த பலிபீடத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சுயமாகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். எனக்கு இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே, அந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த கள்ளம் ஒரே ஒரு ஜபம் தாங்க பண்ணா. அதுக்கே என்னாச்சு, ஆண்டவர் தட்டி தூக்கின்னு போயிட்டார். எங்க நீ வாப்பா, நீங்க செலக்டடு. நிறைய பேர் நம்ம ரிஜெக்டட் ஆகும் ஒவ்வொரு இதுக்கு. ஆர்மிக்கா தகுந்த ஃபிட் இல்லைப்பா, ரிஜெக்டடு. இதுவா நீ தகுந்த ஃபிட் இல்லை, இந்த வேலைக்கா இன்டர்வியூ வைப்பாங்க, பா நீ ஃபிட் இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்டலாம் அது இல்லைங்க. குண்டா கருப்பா கொட்டையா நட்டையா எதுவுமே இல்லை. நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், நீயா உன் மனசை கொண்டு நீ வரையா, தூக்குடா இந்த மகனை, நம்ம ஆள்றான் இவன், நம்ம கட்சியில இவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு போகிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், நிறைய கட்சிகள்லாம் அறிக்கை விடுறாங்க. ஒரு பக்கம் அறிக்கை விடுது, டிஎம்கே ஒரு பக்கம் அறிக்கை விடுது. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அறிக்கை விட்டால் அதை கர்த்தர் செய்து முடிக்கிற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்பட்டுண்டாகட்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரே ஒரு ஜபம் தாங்க பண்ணாரு. அந்த ஜபம் என்னாச்சு, கேட்கப்பட்டது. அப்போ ஏன் அந்த கள்ளனுடைய ஜபம் கேட்கப்பட்டது? நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம வேகமா பார்த்து வாசிக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நான் முடிக்க விரும்புறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 23:41 வாசிக்கும் போது, நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். முதலாவது அந்த கள்ளன், எதுக்கு அந்த கள்ளனுடைய ஜபம் கேட்கப்பட்டதுன்னா, he realizes his sin and confessed. முதல் வார்த்தை சொன்னது போலதான் தன்னுடைய பாவத்தை என்ன பண்ணாராம், ஃபர்ஸ்ட் உணர்றாரு. ஃபர்ஸ்ட் உணர்வு, ரெண்டாவது அறிக்கை. நிறைய பேர் என்னைய சேர்த்தான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம செய்யற தப்பெல்லாம் உணர மாட்டோம். நம்ம உண்மையிலே சொல்றேன், நம்ம ஒரு பொய் சொல்லிட்டா நம்மளுக்கு ஒரு உணர்வு வர்றதில்லை, ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டா ஒரு உணர்வு வருதில்லை. நம்ம செய்யற தப்பு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் உணரணும். நம்ம செய்யாத, நம்ம எப்படி சொல்றது, தப்பு பண்ணாலும் நம்ம சமாளிக்க பார்க்கணும். எஸ் ஐ சின்ட் லார்ட், நான் தப்பு பண்ணிட்டேன். ஆமாம் ஏசப்பா, நான் போய் பேசிட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த காரியம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் தப்பை ஒத்துக்குங்க, சமாளிக்க பார்க்காதீங்க. He realizes his sin and confessed. அப்போ உங்கள் தப்பை நீங்கள் ஒத்துக்குனீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இவனா சொல்கிறான், அந்த கள்ளன், நம்ம செய்கிற தப்புக்கு நம்ம அனுபவிக்கிறோம்டா. என்னது, நம்ம செய்கிற தப்புக்கு நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் எதுவுமே பண்ணல. அவர் அந்த கல்லை என்ன பண்ணுறான், தப்பை ஒத்துக்கிறான். இன்னொரு கல்லை என்ன பண்ணுறான், நம்மள மாதிரி ஆண்டவரவ நிந்திக்கிறான். நீ இதுன்னா இது பண்ணு, நீ அதுன்னா இது பண்ணு, நீ உண்மையிலே ஏசுனா என் வாழ்க்கையில் அற்புதம் பண்ணு. இது இல்லைங்க ஒரு கிறிஸ்தவத்துக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாவத்தை உணரணும், அப்புறம் அறிக்கை பண்ணணும். அதனால தான் அந்த கள்ளனுடைய ஜபம் என்ன பண்ணுச்சு, ஒரே ஜபங்க. எவ்வளோ நேரங்க அந்த வார்த்தை இருக்கும், ஒரே நிமிஷம் கூட இல்லை, ஒரு 10 செகண்ட் இருக்குமா. நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்ன பண்ணுங்க, 5-6 செகண்ட் தாங்க ஜபம். இன்னைக்கு நம்ம மணிக்கணக்காக ஜபிக்கிறோம், நம்ம ஜபம் கேட்கப்படலை. ஏன், சுயம் பாவத்தை ஒத்துக்கிறதுலன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். நான் அப்படியே ஏதோ ஒன்று இல்லை, நான் இது பண்ணேன் அது பண்ணேன்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கிறது. பாவத்தை ஒத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு உணர்வு வரணும். அந்த உணர்வே இல்லைப்பா, நான் என்னப்பா பண்ணுறதுன்னா, கேளுங்க முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட. மாம்சத்தினால ஒரு நன்மையும் இல்லை, சொல்கிறேன் பாருங்க. இந்த மாம்சம், இந்த சரீரத்தினால நம்மளுக்கு என்ன இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, ஒரு நல்ல சிந்தை கூட வராதுங்க.
தேவனுடைய ஆவியானவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், நம்ம தப்புங்களெல்லாம் உணர்த்துவார். ஆண்டவர்கிட்ட நோக்கி கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஆவினால என்ன நிரப்புங்க, என் பாவத்தை என்ன பண்ணுங்க, உணர்த்துங்க. வாசிக்கலாம். அதே லூக்கா அதே 42 கர்த்தாவே என்ன சொல்றாரு, அவரு இயேசுவை குறித்து என்ன சொல்றாரு, கர்த்தாவேன்னு சொல்றாரு. அப்போ யாரெல்லாம் இயேசுவை த லார்ட் அப்படின்றாங்களோ, த லார்டுன்னா என்னது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு யார் சொல்றாங்களோ, எப்படி ஆண்டவர்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குதான் விசேஷமா, இந்த ரட்சிப்பு விசேஷமா இருக்குதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. பிரைஸ் டு பி காட். அப்போ யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்திலும் மேலான நாமம், முழங்கால்கள் இவர் பக்கம் என்ன ஆகுமா, முடங்கம்மா. யாரெல்லாம் ஆண்டவரே நீரே இயேசு, இயேசு தான் ஆண்டவர், இயேசு இயேசு யாரெல்லாம் அவரு பேரை சொல்லி கன்ஃபஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குதான், ரட்சிப்பு இருக்குதான். அப்போ 2 பேதுரு வாசிக்கலாம். 2 பேதுரு 3:9 அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3:9 சீக்கிரமா. நீடை பொறுமை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம செய்யற தப்புக்கள்லாம் நம்ம என்ன பண்றோம், இங்க பாருங்க, தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவரும் ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும் இதையும் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும் ஓகே இருக்கட்டும்னு என்ன பண்ணுறோம், அப்படி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, விட்டு வச்சிருக்காரு. ஆனாலும் நம்ம தப்பு மேலே தப்பு பண்ணி அது என்ன பண்ணுறோம், ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் தெளிவாக சொல்லுது, ஒருத்தரும் அழியிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. நம்ம ஒன்றும் ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருளை நம்ம அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கணும்னு வச்சுங்களேன், அது என்ன ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே தூக்கி போட்டுருவோமாங்க. என்ன பண்ணுவோம், அதை கடைக்கே கொண்டு போயிட்டு சரி பண்ணி கொண்டு வருவோம். அதே போல தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் ஒன்ஸ் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பர்சன் ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாக தூரம் நம்ம போகும்போது ஆண்டவர் உங்களை தூக்கி போட்டணும்னு நினைக்க மாட்டார். யாரும் கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் பின்மாற்றம் அடைந்து இன்னைக்கு துக்கத்தில் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களோ, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். யாரெல்லாம் பின்மாற்றத்தில் போயிட்டு நான் 0 ஆயிட்டேனே, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நான் இப்படி இருந்தேன், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் என்னுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு, ஒன்ஸ் நான் எவ்வளோ ஜோம் பண்ணேன், இன்றைக்கி 1 மணி நேரம் கூட ஜோம் பண்ணலையே, 10 நிமிஷம் கூட ஜோம் பண்ணலையே, யாரெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க தேவ ஜனமே, உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சொல்லுகிறார். ஒருவேளை ஓகே நீங்கள் சொல்லலாம், ஏப்பா நான் 0 ஆயிட்டேன், ஏன்னா ஸ்டார்ட் பண்ணனாலும் நான் இப்போத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களேன்னா உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசையா கடைசி வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசையா 55 6 7. அதாவது யாரெல்லாம் இப்போ புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கிறிஸ்துவுக்குள்ளே, ஆல்ரெடி இருந்தவங்க தான் இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்றவங்களுக்கு இந்த வார்த்தை, கர்த்தரை கண்டடைய தக்க சமயம் பா, அவர் கிட்ட இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுங்க, பிடிச்சிருங்கப்பா, விட்டுறாதீங்க. அப்புறம் அவர் இங்கே இருக்கிறப்ப இயேசுன்னு கூப்பிட்டுருங்க. அப்புறம் நான் இப்போ வேர்ல்டு வார் வருது, நாளைக்கு இங்கே கூப்பிட்டு போடுவான், என்ன ஆகும், போவேன்னா துர்மார்க்கம் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவ்வளவுதாங்க. என்ன பண்ணுங்க, இது வரைக்கும் ஓகே, நான் இப்படி இருந்தேன், இப்போ ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கேன், பாவத்தில் இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, என்ன பண்ணுங்க, இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நான் பண்ணது தப்பு தான், ஏசப்பா நான் பண்ணது தவறு தான், ஆண்டவரே தயவுசெய்து இந்த கூட்டு கொடுக்குறது போட்டு கொடுக்குறது அந்த வேலை பண்ணுறது இந்த வேலை தயவுசெய்து வேணாம். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, நீங்கள் ஒரு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலையிலையும் சரி, இந்த கூட்டி கொடுக்குறது போட்டு கொடுக்குறது, இன்னொருத்தனை கீழே தள்ளிட்டு மேலே விடுகிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன ஆகாதுங்க, செட்டே ஆகாது. குடும்பத்திலையா சமாதானமாக இருங்க. எல்லாம் குடும்பத்தில் எல்லாரும் நம்மளுக்கு என்ன வேணும். அப்போது இந்த நாக்கை என்ன பண்ணுங்க, கண்ட்ரோலாக வைங்க. போய் அப்படியே பற்ற வைக்கிறது, அப்படியே சர்ன்னு போகிறது, அது என்ன ஆகுது, பற்றிக்குது.
ஊர் எரியும் போது பாருங்க, காட்டு தீ போல. உண்மையிலேங்க பைபிளை குறித்து நாவு அப்படி தான் சொல்லுது, நாவை குறித்து வேதம் அப்படி தான் சொல்லுது. நாவு வந்து என்னது, காட்டு தீ போல. நம்ம ஒன்று பேசணுமானா அது அப்படியே ஒன்ஸ் போயிட்டு காடே எரிச்சு விட்டுரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக. யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறீங்களோ இன்றைக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட கடைசியாக இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் குறிக்கிறார். அதனாலே இந்த நாளிலே யாராருக்கெல்லாம் அந்த ரட்சிப்பு தேவையோ ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடுவோம். பேசுகிற இந்த வார்த்தை கர்த்தர் பிரயோஜனமாய் மாற்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எசப்பா, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை முடிக்க கர்த்தர் நீர் உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்பிடுங்க. பேசுகிற இந்த வார்த்தை ஆண்டவரை பேசுகிறதில் மட்டும் இல்லை, அதன்படி செய்கிறதுல எங்களை மாற்றுங்கப்பா. அது எங்கள் பலத்தால் முடியாதுப்பா. தயவு செய்து நீர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். மறுரூபாவி வேண்டும் என் சுவாமி, மனமெல்லாம் புதிதாய் ஆக்கிடும் சாமி. மறுரூபாவி வேண்டும் என் சாமி, மனமெல்லாம் புதிதாய் ஆக்கிடும் சாமி. சிறுமை பட்டடியே கேட்கிறேன் சுவாமி, சிறுமை பட்டடியே கேட்கிறேன் சுவாமி. தேற்றிடும் புது வேலன் ஓட்டிடும் சுவாமி, ஏற்றுக்கொண்டாருளும் என்